முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலை பொது இடத்தில் வைத்து கெட்ட வார்த்தையால் திட்டிய ட்ரம்ப், உடனடியாக உங்கள் விமானிகள் வீடு திரும்பட்டும் என இஸ்ரேலுக்கு உத்தரவு. ட்ரம்பின் அதிரடியால் கலங்கி போன இஸ்ரேல். நெதன்யாகுவின் அனைத்து திட்டங்களும் படு தோல்வி. ஈரான் சேமித்து வைத்துள்ள 400 கிலோ யுரேனியம் 10 அணுகுண்டுகள் செய்யலாம் என இஸ்ரேல் கவலை. இனி ஈரான் ரகசிய அணு ஆராய்ச்சியில் ஈடுபடும். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வேதனை. காசாவில் 24 மணி நேரத்தில் 74 பாலஸ்தீனியர்கள் பலி. அடங்காத இஸ்ரேலின் வெறியாட்டம். ஓரிரு நாட்களில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்கும். கத்தார் பிரதமர் அதிரடி அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 400 கிலோ யுரேனியத்தை ஈரான் ரகசிய இடத்தில் வைத்துள்ளதால் அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணு ஆயுதம் குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. முன்னதாக அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குனர் துல்சி கபாட் ஊடகங்களிடம் பேசும்போது, ஈரானால் தற்போது அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, எனவே அணு ஆயுத நிலைகள் மீதான தாக்குதல் தேவையற்றது என்று கூறியிருந்தார். இதனை மறுத்த டொனால்டு ட்ரம்ப் அவர் தவறான தகவலை கூறியுள்ளார் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பல்டி அடித்த துல்சி கபாட், ஈரானால் சில மாதங்களில் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் என்றார். இஸ்ரேல் வைத்துள்ள குண்டுகளால் ஈரானின் ஃபோர்டோ அணு ஆராய்ச்சி கூடத்தை தகர்க்க முடியவில்லை. இந்நிலையில் அமெரிக்காவை உதவிக்கு அழைக்க அமெரிக்கா தனது B-2 ஸ்டெல்த் விமானங்கள் மூலம் மிக பெரும் தாக்குதலை நடத்தியது. எனினும் இந்த தாக்குதலுக்கு முன்பு அந்த அணு உலை சாலையில் சில லாரிகள் நின்றிருந்த புகைப்படம் சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் தெரிய வந்தது. ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போதும் அதற்கு பிறகும் அங்கு லாரிகள் இல்லை. எனவே ஈரான் அங்கிருந்து சுமார் 400 கிலோ யுரேனியம் மற்றும் முக்கிய கருவிகளை மற்றொரு ரகசிய இடத்திற்கு மாற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது இஸ்ரேலால் பாதிப்புகளை சந்தித்துள்ள ஈரான் இனி அமெரிக்காவிடமும் உலக நாடுகளிடமும் அணு ஆயுதம் குறித்து கடுமையாகவே நடந்து கொள்ளும் என்று கூறப்படுகின்றது. எனவே ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் தோல்வி கண்டிருப்பது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. பொது இடத்தில் வைத்து இஸ்ரேலை கெட்ட வார்த்தைகளால் ட்ரம்ப் திட்டியிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகும் ஈரான் தொடர்ந்து 6 முறை இஸ்ரேல் மீது ஆக்ரோஷ தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்குமாறு இஸ்ரேல் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சர் கட்ஸ் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரங்களால் கடும் வெறுப்படைந்த டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலை பொது இடத்தில் கெட்ட வார்த்தையால் திட்டியுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள நாட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு ஹெலிகாப்டரில் ஏறுவதற்கு முன்பு பேசிய ட்ரம்ப், இந்த 2 நாடுகளும் நீண்ட சண்டையில் ஈடுபடுகின்றார்கள், உண்மையில் இவர்கள் என்ன காரியம் செய்து வருகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என கெட்ட வார்த்தை ஒன்றை பயன்படுத்தியுள்ளார். இஸ்ரேல் மீது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஈரான் மீது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, இதற்கு பிறகு எந்த விமானமும் புறப்படக்கூடாது, எந்த ராக்கெட்டும் விழக்கூடாது என்று தெரிவித்தார். டொனால்டு ட்ரம்பின் இந்த தடாலடியால் நெதன்யாகு கலங்கி போய் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவரது அனைத்து திட்டங்களும் தவிடு பொடியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பதை போல மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை மாலை தாக்குதல் நடத்தியுள்ளது. டொனால்டு ட்ரம்பிடம் கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கியதற்கு பிறகும் இந்த நடவடிக்கையை நெதன்யாகு மேற்கொண்டுள்ளார். ஈரான் முன்னதாக கடும் தாக்குதலை தொடுத்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாரான போது ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரானை தாக்கக்கூடாது என்று பேசியுள்ளார். ஆனால் அடையாள எதிர்ப்பையாவது தெரிவிக்க வேண்டும் என நெதன்யாகு கூறியதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. தொடர்ந்து ஈரான் புதிய தாக்குதலை செவ்வாய்க்கிழமை மாலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 610 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4746 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் 971 பேர் தொடர்ந்து மருத்துவமனைகளில் உள்ளதாகவும் அவர்களில் 687 பேருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாத பச்சிளம் குழந்தை உட்பட 13 குழந்தைகள், 2 கர்ப்பிணி பெண்கள், 49 பெண்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையினர் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 7 மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன, 9 ஆம்புலன்ஸ்கள் தாக்கப்பட்டுள்ளன. முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஈரான் இனி ரகசியமாக அணு ஆராய்ச்சியில் ஈடுபடும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ளார்.
ஈரானின் அணு உரைகள் தாக்கப்பட்டுள்ளதால் இனி அவர்கள் ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். ஈரான் அந்த வழியில் செல்வதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 65,000 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 79 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,32,000 உயர்ந்துள்ளது. விரைவில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என கத்தார் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி கூறுகையில், பேச்சுவார்த்தையில் நாம் முன்னர் நிறைய சந்தித்துள்ளோம். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டது. இறைவன் நாடினால் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் கேம்ப் தாஜ் ராணுவ தளம் கடுமையாக தாக்கப்பட்ட செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளத்தை ஈரான் தாக்கிய அதே நேரத்தில் ஈராக்கில் உள்ள 4 அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பாக்தாத் அருகே வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. மேலும் கேம்ப் தாஜ் அமெரிக்க ராணுவ தளம் கடுமையான சேதத்திற்கு ஆளாகியுள்ளது. அது பற்றிய செய்திகள் தற்போது முழுமையாக வெளிவந்துள்ளன. அமெரிக்க ராணுவ தளத்தின் ரேடார் கண்காணிப்பு கருவி மையம், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் மையம், எரிபொருள் சேமிப்பு கிடங்கு ஆகியவை தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானம் மூலம் நடத்தப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. அதே நேரம் பல தாக்குதல்களை முறியடித்து ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈராக் பிரதமரும் ராணுவ தலைமை தளபதியுமான ஷியா அல் சூடானி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். எனினும் ஈரான் ஆதரவு குழுக்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் ஈராக் இடையே நட்புறவு நிலவுவதால் பெரிய நடவடிக்கைகளை ஈராக்கால் எடுக்க முடியாது என்று கூறப்படுகின்றது.